எல்லாத்துக்கும் ஒரு சமையல் டிப்ஸ் குறிப்பு சொல்லிடுறோம். எப்படின்னு வாங்க பார்க்கலாம். என்ன டிப்ஸ்னால், ஏலக்காய் வந்து இப்படி முழுசாக இருக்கும். இப்படி ரெண்டாக வகுந்து நீங்கள் பாயாசத்துக்கோ புட்டுக்கோ எதுனாலும் அப்படியே யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் இது அழகாக உள்ளே இருக்க விதையை மட்டும் எடுத்து தனியாக வச்சுட்டு இந்த ஏலக்காய் மேத்தோலை டீ தூளோடு அரைச்சி கலந்து வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப டீ தூளும் வாசமாக இருக்கும். நம்மளுக்கு கேசரியோ ஸ்வீட் செய்கிறதுக்கோ உள்ளே இருக்க விதையாகும். நமக்கு ஏலக்காய் சேவிங் ரொம்ப மிச்சமாகும். எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஏலக்காயோட தோலெல்லாம் எடுத்து வச்சுட்டோம். ஏலக்காயோட விதையை எடுத்து வச்சுருக்கோம். 2 ஸ்பூன் சர்க்கரையில் இந்த ஏலக்காய் உரித்து வச்சுருக்கோம் பாருங்கள். இதை மிக்ஸி ஜாரில் ஒரு ஓட்டு ஓட்டி கண்ணாடி பவுலில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம வடை பாயாசம் சமைக்கிறப்போ பாயாசத்துக்கு 2 ஸ்பூன் எடுத்து பண்ணோம். வடைக்குன்னு நினச்சிடாதீங்க, பாயாசம் செய்கிற அன்றைக்கி கேசரி கண்ணெலாம். இதை இந்த தோலை டீ தூளோட போட்டு நல்லா கொதிக்க வரப்போ வாசமாகவும் இருக்குது ஏலக்காய் டீ. நம்ம ஏலக்காய் வேறு ரேட் கூட, அதனால் ஏலக்காய் இப்படி மிச்சம் பண்ணால் சேவிங் போடலாம். 2 இதுவாக ஆயிடுச்சு பாருங்கள். அப்படியே போடுவோம், எப்படி வாயில் மட்டும் போகணும்னா தூக்கி போட்டுருவாங்க குழந்தைங்க. இதுவே பவுடராக போட்டால் பாயாசமும் நல்லா வாசமாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், நமக்கு சேவிங் மிச்சம். இதான் ஏலக்காயோட டிப்ஸு. மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டு ஏலக்காய் பவுடர் அரைச்சாச்சு. இப்போ நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம் கண்ணாடி பாட்டிலில். எப்பப்போ தேவைப்படும், நமக்கு டைம் இருக்காது, ஃப்ரீ டைமில் இதுமாரி எடுத்து வச்சிட்டோம்னா ரொம்ப ரேட்டாக இருக்குது ஏலக்காய்லாம். இதுமாதிரி எடுத்துகிட்டு பவுலில் சேவ் பண்ணி வச்சுட்டு நம்ம ஒரு லைட்டாக போட்டால் கூட ஏலக்காய் வாசமாக இருக்கும். பாருங்கள், பவுலில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். இப்போ பால் ஊற்றி டீ தூள் போட்டிருக்கோம் பாருங்கள். இந்தமாரி எடுத்து வச்சுருக்கோம்ல ஏலக்காயோடதை 2 பீஸ் போட்டோம்னா டீ நல்லா குடிச்சா ஏலக்காய் வாசமாக இருக்கும்.